ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான கினோஷியா சீசன் 1 எபிசோட் 21, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வர்த்தியாக இருக்கும். அதே நேரத்தில் கிளைமேக்ஸை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனோட வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஓப்பன் எண்டிங் மாதிரி. அப்படின்னா கிளைமேக்ஸை தெளிவாக அந்த கதையில் சொல்லலை அப்படின்னு அர்த்தம். செய்வாங்க. நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கினோஷியா சீசன் 1 எபிசோட் 21, அதாவது ஃபைனல் எபிசோட். நீ ஏன் உயிரை காப்பாத்திட்ட, பதிலுக்கு நான் உனக்கு இதை பண்றேன் அப்படின்னு செட்ஸோ நம்ம ஹீரோவை அந்த யூனிவர்ஸ்க்கு கூட்டிட்டு போற. செட்ஸுவை மறந்துட்டாங்க. செட்ஸோ இந்த யூனிவர்ஸ்ல இருந்ததுக்கான தடயமே இல்லாம போயிடுச்சு. ராக்கியோ பிளான் போட்டு கொடுத்தபடி நம்ம ஹீரோ சில்வர் கீ யூஸ் பண்ணி திரும்பவும் லூப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட்டோ பண்றா. தன்னை சைபர்லைஸ் பண்ணி சில்வர் கீயோட போர்ட்டல ஓபன் பண்ணி இப்ப செட்ஸோ இருக்கிற யூனிவர்ஸ்க்கு நம்ம ஹீரோ வரா. நீங்க திரும்ப கூட போய் எல்லா எபிசோடையும் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட தவிர்த்து வேற எதுலயும் இது நடந்திருக்காது. நம்ம ஹீரோ இப்ப எந்திக்கவும் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு செட்ஸோ கேட்டுட்டு, ஹியூமனிட்டி இந்த யூனிவர்ஸ்ல இருந்து எரேஸ் பண்ணப்படணும்னு நினைக்கிறியான்னு செட்ஸோ கேட்கவும், இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றவங்க அதுக்குள்ள இருந்தாலும் அவங்க வாழணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யூரி நீயா இது அப்படின்னு வா கேட்கறா. ஒட்டமே உன்னை ஞாபகம் வச்சிருந்தா தெரியுமா, உன் பேரை நான் சொல்லும் போது அவளோட நாக்கு வலிச்சுதான் நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல ஆனா ஏன் நீ இங்க வந்த அப்படின்னு வா கேட்கவும், நான் திரும்பவும் சில்வர் கீ யூஸ் பண்ணேன். ப்ரீவியஸ் லோப்பை விட 10 மடங்கு இது அதிகமா போச்சு. என்னோட லோப்பை முடிக்கலன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ என்கிட்ட சில்வர் கீயை கொடுக்காத வரைக்கும் லோப் முடியாதுல்ல. கீயை என்கிட்ட நீ கொடுத்ததுதான் இது எல்லாத்துக்கும் ஆரம்பமா இருந்தது. சீக்கிரம், ரொம்ப டைம் இல்லை. என்னோட கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ்க்கு டிராவல் ஆகி வந்திருக்கு. சில்வர் கீ என்கிட்ட கொடுத்த உடனே நான் இங்க இருந்து மறைஞ்சு போயிருவேன். அதுக்கப்புறம் இந்த யோரி லூப் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட சில்வர் கீ ஒரு புது ஹோஸ்ட்டை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். சீக்கிரம் அதை போய் எடுக்கணும்னு நம்ம ஹீரோ பார்த்தா அதுக்குள்ள ராக்கியோ அதை எடுத்துருத்தான். மீட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ராக்கியோ வழக்கம் போல நம்ம ஹீரோவை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சப்ப இதான் நடந்ததில்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். செட்ஸோ நம்ம ஹீரோ கிட்ட சில்வர் கீயை கொடுத்த அந்த லூப் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓ, மெமரிஸ் திரும்ப வந்துருச்சா அப்படின்னு ஜின்னா கேட்கறான். மெமரிஸே இல்லாம மீட்டிங்ல எப்படி கலந்துக்கிடுவான் எஸ்கியோ கேட்கறா. அவனை கோல்டு ஸ்லீப்ல போடலான்னு ராக்கியோ சொல்லுவான். இவன் இப்படி பேசினா ராக்கியாவை தான் கோல்டு ஸ்லீப்ல போடுவாங்க. எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வெயிட் பண்ணுங்க, எனக்கு இங்க என்ன நடக்குன்னே புரியல. என்ன ஓட் பண்ணணும், கினோஷியானா என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஆக்டிங்க போடுவோம். லெவி நடக்கிற எல்லாத்தையும் கேட்டல, சோ மீட்டிங்க கொஞ்சம் தள்ளி போடலாமா அப்படின்னு செட்ஸோ கேட்கப்போ சரின்னு லெவியோ சொல்லுது. நமக்கு நிறைய டைம் இல்ல, ராக்கியோ ரூம்ல இருந்து சில்வர் கீ எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சூப்பரான காஃபி பவுடர் வச்சிருந்தேன். ஓ, அதை நான் என் ரூம்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வரேன்னு செட்ஸோ மட்டும் தனியா போறேன். பேரெல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா நம்ம ஹீரோ அப்படியே பேச்சு கொடுக்குறான். மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் என்கிட்ட சில்வர் கீயை கொடுத்து என்னோட லூப் எண்டிங் ஆயிரும், என்னோட கான்சியஸ்னஸும் இங்க இருந்து போயிரும் நம்ம ஹீரோ சொல்றான். எஸ்கியோ ஃபர்ஸ்ட் லூப்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. செட்ஸோ சில்வர் கீயை எடுத்துட்டு வந்துட்டா. மீட்டிங் ஆரம்பிங்க அப்படின்னு லெவி சொல்லுது. ஏன் பாக்கெட்ல தான் சில்வர் கீ இருக்கு அப்படிங்கிற மாதிரி செட்ஸோ காமிக்கிறா. ஓகே, இப்ப செட்ஸோ என்கிட்ட சில்வர் கீயை கொடுத்தா எல்லாம் முடிஞ்சது நம்ம ஹீரோ பார்த்தா, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சந்தேகமா இருக்கே, நானும் உங்க கூடவே ஃபாலோ பண்றேன். ராக்கியோ கூடவே வந்துட்டு இருக்கவும், செட்ஸோ பாக்கெட்ல இருந்து நம்ம ஹீரோ சில்வர் கீ எடுக்கவும், அப்ப என் ரூம்ல இருந்து இதை திருடி இருக்காளான்னு ராக்கியோ பார்த்தா, செட்ஸோ அதை புடுங்கிட்டு ஓடவும் நம்ம ஹீரோ ராக்கியாவை கால் தடுக்கி விழ வச்சுட்டு நம்ம ஹீரோ செட்ஸுவை துரத்தி போறான். நான் உண்மையிலேயே மோசம் அப்படின்னு செட்ஸு சொல்லுவோம். இதை தவிர்த்து ஆப்ஷன் இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். செட்ஸோ நம்ம ஹீரோவை இப்போ அந்த ஹாலோகிராம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ரெண்டு பேருக்குமே இப்போ பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கு. அப்படின்னா நான் உண்மையிலேயே ஒரு திருடி இல்ல அப்படின்னு சொல்லி செட்ஸோ யோசிக்கிறா. ராக்கியோ கண்டிப்பா நம்மள மன்னிச்சிருவான்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைனலி இப்போ நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்றதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த சில்வர் கீயை கேட்க, நான் லவ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு செட்ஸோ கேட்கறா. நீ அதுக்கப்புறம் திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிக்கணும்லன்னு செட்ஸோ கேட்கவும், பரவாயில்ல, இன்னொரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்த பக் யோரி தான். சோ இது ஸ்டார்ட் ஆகவே நான் இங்க இருந்து மறைஞ்சு போயிருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். கினோஸ் கிட்ட நான் அப்படிதான் டீலிங்க போட்டிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். யோரி ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட்ராய் ஆயிருந்திருக்கணும், எக்ஸிஸ்ட் ஆயிருக்கவே கூடாது. சோ என்கிட்ட அதை கூட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் இத்தனை நாள் கூட டிராவல் பண்ண இந்த யோரி டெஸ்ட்ராய் ஆகுறதுல அவளுக்கு விருப்பம் இல்ல. சோ அவ கொடுக்காம வெயிட் பண்ணுவோம். நம்ம ஹீரோவே போய் அதை எடுத்துக்கிறான். சந்தேகப்படாத, பயப்படாத, நாலேஜ் எல்லாத்தையும் காப்பாத்தும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சில்வர் கீயா ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹீரோ பாடிக்குள்ள போயிருது. நான் இன்னும் டிசப்பியர் ஆகல, நான் இருக்கேன், எனக்கு எதுவாகல நம்ம ஹீரோ யோசிச்சோட சில்வர் கீ ஃபுல் ஆயிடுச்சு. அவளோட லோப் முடிஞ்சது. ரெண்டு பேரும் இப்ப இருக்காங்கிறதுனால மீட்டிங்க்கு போய் தான் ஆகணும். திருடங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ராக்கியோ டென்ஷனா இருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் கோல்டு ஸ்லீப்ல போடணும்னு ராக்கியோ சொன்னா, அதெல்லாம் ஒரு காரணமா வச்சு கினோஷியான்னு சொல்லுவியான்னு எஸ்கியோ கேட்கறா. மீட்டிங் சீக்கிரம் முடிக்கிறதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் தனியாவே போய் பேசணும் அப்படின்னு செட்ஸோ சொல்றா. இந்த மீட்டிங்ல நம்ம யாரையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண போறது இல்லைன்னு செட்ஸோ சொல்லவும், ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது. அப்படின்னா நான் இல்லாத எந்த லோப்லயும் குக்குருஷ்காவும் இல்லையா, இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு செட்ஸோ எதையோ யோசிக்கிறோரி. மத்ததை நான் பாத்துக்கிட்டேன், என்கிட்ட விட்டுரு அப்படின்னு செட்ஸோ மீட்டிங் கூட்டிட்டு வந்திருக்கா. எஸ்கியோ தான் கினோஷியான்னு செட்ஸோ சொல்லுவேன். என்னது நான் எஸ்கியோ கேட்டா, சில்வர் கீயை காமிக்கவோ ராக்கியோக்கு புரிஞ்சிருது. இதை நல்லா பாருங்க, இது ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு, நான் நிறைய லோப் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்கேன், அதனாலதான் எனக்கு தெரியும். இவ வந்துட்டு மானன் தான். டிரான்ஸ்ஃபர் ஆகாத எஸ்கியோக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா, அவ தன்னை கியூட் லிட்டில் எஸ்கியோன்னு சொல்லுவா, ஆனா நீ உன்னை அப்படி சொல்லவே இல்லை. எஸ்கியோட அம்மா மானன் வந்து தன்னோட கான்சியஸ்னஸை
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லான பாடியில் மட்டும்தான் பார்த்தேன் கியூட் லிட்டில் எஸ்கியோன்னு மென்ஷன் பண்ண மாட்டா, அதனால தான் இவன் மானன்னு சொல்லவும் சரி ஓகே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், நான் மானன் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்குன்னு நான் கினோஷியா கிடையாதே அப்படின்னு வா கேட்கவும் இல்லை அங்கே தான் நீ ஒரு தப்பு பண்ணுற, லவ் பண்ண நிறைய தடவையில் ஒரே ஒரு தடவை தான் எஸ்கியோ கினோஷியாவா இருந்திருக்கா. ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ் ஆன மானனுக்கும் ஆகாத எஸ்கியோக்கோ டிஃப்ரென்ஸ் ஒன்னே ஒன்று தான். சக்ஸஸ் ஆன மானன் இருக்கிற டைம்ல மட்டும்தான் அவ கினோஷியாவால அஃபெக்ட் ஆயிருப்பான்னு சொல்லவும் அப்படின்னா இது ஒரு ட்ராப், அவ தன்னை மானன்னு கன்ஃபார்ம் பண்ண அடுத்த நிமிஷமே கினோஷியான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாலும் ராக்கி யோசிக்கிறா. பட் இவா சொல்றதையே நம்ப முடியாதுல்லன்னு எஸ்கியோ கேட்கவும் மத்தவங்க நம்புறாங்களா இல்லையான்னு ஓட்ல பாத்துருவோன்னு செட்ஸோ சொல்றா. ஹோ இஸ் கினோஷியா அப்படின்னு சொல்லி இப்ப லெவி கேக்குது. எல்லாருமே ஓட் பண்றதுக்கு போறாங்க. எஸ்கியோ தான் கினோஷியாங்கிறது எல்லாருமே நம்புறாங்க அப்படிங்கிறதுனால எஸ்கியோக்கு தான் ஆப்வியஸ்லி எல்லாருமே ஓட் பண்றாங்க. அண்ட் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் செட்ஸோக்கு விழுந்திருக்கும், ஏன்னா ஆப்வியஸ்லி எஸ்கியோ தான் செட்ஸோக்கு ஒரு ஓட்டை போட்டிருப்பா. எஸ்கியோ தான் இப்போ கோல்டு ஸ்லீப்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி ஓட்டிங் கன்ஃபார்ம் ஆனதுனால லெவி சொல்லவும் இல்லை அதுக்கு அவசியம் இல்லை, நான் தான் சொன்னல இந்த தடவை யாரும் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு செட்ஸோ சொல்கிறான்னு மற்றவங்க யோசிச்சா லெவி அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுறியான்னு கேட்கவோ சாரி உங்களுக்கு அத்தாரிட்டி இல்லைன்னு சொன்னா. ஜானஸ் இந்த ஷிப்பில் இல்லை, மிலிட்ரி அத்தாரிட்டியில் செக் பண்ணுறதுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாமே, நடந்த எல்லாத்தையும் நீ கேட்க தானே செஞ்ச லெவி. இல்லை ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு அந்த பேரும் தெரிஞ்சிருக்கா சரி அப்படின்னு அவ்வளோ ஓப்பன் பண்ணுறா. ஸோ இந்த பாடிக்குள்ளே நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்கிறியான்னு மானன் கேட்கவும் ஆமாம், அப்புறமா நான் சில்வர் கீ போர்ட்டில் ஓப்பன் பண்ணுவேன், அதுக்குள்ளே நீ போயிரு, அங்கே இருக்கிற சில்வர் கீயை நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, அப்புறம் நீ லோப் பண்ணிட்டே இருக்கலாம்னு சொல்லவும் பட் இது ஒரு ஹார்ஷான பனிஷ்மெண்ட்டாக தெரியலையான்னு மானன் கேட்கவும் ஆக்சுவலி இது ஒன்றும் பனிஷ்மெண்ட் இல்லை, உனக்கு வரான் தான், நல்லா அழியாத ஒரு பாடியில் வாழணும்னு ஆசைப்பட்டேன், இந்த டால் எப்பவும் அழியாது, சில்வர் கீ புது ஹோஸ்ட்டை தேடும், நீ அதை எடுத்துக்கிட்டேன்னா லோப் பண்ணி கண்டினியூஸாக இட்டர்னலாக ஆசைப்படி வாழலாம் அப்படின்னு செட்ஸோ சொல்லவும் ஸோ இப்படி தான் ஒரு பெர்ஃபெக்டான ஆஃபரை கொடுத்து என்ன இதுல இருந்து தப்பிக்க முடியாதபடி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி மானனுக்கும் இந்த ஆஃபர் பிடிச்சிருக்கு தான், ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ட்ராக் யோசிக்குமா அதெல்லாம் ஆகுண்டா அப்படின்னு எஸ்கியோ சொல்கிறான். மானனோட கான்சியஸ்னஸை வந்துட்டு குக்குரோஷ்கா டாலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ குக்குரோஷ்கா இருக்கிற எல்லா இடத்துலையுமே குக்குரோஷ்கா வந்துட்டு மானனாக தான் இருந்திருக்கு. கம்ப்ளீட்டான சில்வர் கீ போர்ட்டில் ஓப்பன் பண்ணவும் இப்போ குக்குரோஷ்கா அதாவது மானன் வந்துட்டு அந்த டிமென்ஷனுக்கு போகிற மானன் இன்னொரு பெட்டரான சர்க்கம்ஸ்டான்ஸில் நம்ம முடிஞ்சா மீட் பண்ணலாம் அப்படின்னு செட்ஸோ சொல்லவோ சரின்னு அவ்வளோ பாய் சொல்லிட்டு கிளம்ப எல்லா காசு அண்ட் எஃபெக்டோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு செட்ஸோ சொல்றா. நடக்க போது சீக்கிரம் எல்லாரும் உங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி லெவி சொல்லுது. நாங்க எங்கே இருக்கோம்னு செட்ஸோ சொல்லுவான், அட்லீஸ்ட் கீழே படுத்துக்கோங்கன்னு லெவி சொல்லுது. இப்போ நார்மல் எஸ்கியோ எந்திக்கிறா, எனக்கு பசிக்குது போ அப்படின்னு வா சொல்றா. நான் அந்த போர்ட்டல ஓப்பன் பண்ணப்போ உன்னை திரும்ப பார்க்கவே மாட்டேன், ஹிட்டனெல்லாம் லோ பண்ண போறேன்னு தான் நினைச்சேன், எனக்கா பார்த்தா நீ இங்க வந்திருக்க அண்ட் லோ பண்றதையும் ஏத்துக்கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு செட்ஸோ சொல்றா. நான் கண்டிப்பா இதை தனியா பண்ணியிருக்க மாட்டேன், நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பல யூனிவர்ஸை கிராஸ் பண்ணி கடைசியில் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நீ ஒரு இர்ரெகுலாரிட்டி, யூனிவர்ஸ்லயே ஒன்ன மாதிரி ஒருத்தன் தான் இருக்கான் யோரி, நீ ஒன்றும் பக்கு கிடையாது, நீ தான் என்னோட அப்படின்னு செட்ஸோ சொல்றா. அதுக்குள்ள இந்த வார்ப்புக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யோரி நான் இங்க இருக்கேன் பட் நீ அங்க இருக்க, பட் எனக்காக நீ அங்க இருக்கிறது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி செட்ஸோ பார்க்கவும் எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சா கடைசியா நம்ம ஹீரோ வந்துட்டு கண்முழிச்சு அப்படி ஸ்மைல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ குக்குரோஷ்காவா எப்போவுமே இருக்கிறது மானனோட கான்சியஸ் உள்ள டால் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஓப்பன் ஹண்டிங் மாதிரி விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷன் உங்க எல்லாத்துக்குமே இருக்கும். பட் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கே ஒரு 1 hour வீடியோ நான் போட்டாகணும். அதுக்கு பதில் சிம்பிளாக உங்களுக்கு எது புரியலையோ ஸ்பெசிஃபிக்காக அதை வந்துட்டு ஏதாச்சும் ஏஐட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு புரியாத அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏஐ டீட்டெயிலாக மேபி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். கினோஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காடு, அதுக்கப்புறமா கினோஷியா, இது ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி நடக்குது, இல்லைன்னா ஒரு கேம் பிளே மாதிரி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.